நம்ம லைஃப்ல என்ன ஆனாலும் லிட்ரலி என்ன ஆனாலும் நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க நம்ம விட்டு போனாலும் பிட்ரேல்ஸ், டிவோர்ஸ், பிரேக்கப், ஃபினான்ஷியல் கிரைசிஸ், வேலை போயிடுச்சு, நிறைய இஎம்ஐ இருக்கனால தாங்கவே முடியல, இந்த மாதிரி எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் நான் சொல்ற இந்த ரெண்டு விஷயத்த கண்டிப்பா பண்ணிட்டு சோகமா இருந்துக்கோங்க. பண்ணாம சோகமா இருந்தீங்க அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் நமக்கு வரும் தெரியுமா? ஆட்டோ இம்யூன் கண்டிஷன்ஸ் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹஷிமட்டோஸ் தைராய்டு வருது, முழக்கவாதம். ட்ரீட் பண்ணாம விட்டோம் அப்படின்னா இப்படி நிறைய பேர் கை வச்சுட்டு சுத்தி இருக்கிறத நீங்க பாத்திருக்கீங்க. சொரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ், எல்லா ஜாயின்ஸ்லயும் வந்துட்டு ஸ்கின் ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சிரும். அலோபேஷியா, நம்மளோட தலை முடியில வந்துட்டு ஒரு பெரிய பெரிய பேட்சா தூங்கி எந்திரிக்கும் போது முடி ஃபுல்லாவே உதிர்ந்து போய் கிடக்கும். SLE, பாலிமயோசைட்டிஸ்ங்கிற மாதிரி எல்லா ப்ராப்ளமும் வரும். சோகமா இருக்காதீங்க, அதுல இருந்து வெளியே வரீங்க, அதெல்லாம் ரெண்டாவது. ஆனா சாப்பாடும் நல்ல உறக்கமும் இல்லாம நீங்க ஒரு 4 to 5 months இப்படியே ஒரு டிப்ரெஷன் ஸ்டேஜ்ல இருந்தீங்கன்னா 5th month 6th monthல வந்துட்டு will be affected with some autoimmune conditions அப்படிங்கறது கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் டைம் வந்து என்ன பிரச்சனை வந்தாலும் டெய்லி ஒரு 3 முட்டை, 2 வாழைப்பழம், ஒரு கத்தாழை ஜூஸ், ஒரு ஆம்லா, இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு நல்லதா மட்டும் சாப்பிட்டுக்கோங்க. உறக்கம் அப்படிங்கிறது நைட்டு 10ல இருந்து காலையில 3 மணிக்கு எந்திரிச்சு கூட நம்ம அழுதுக்கலாம். ஆனா 10 to 3 தூங்கியே ஆகணும். இதை மட்டும் பண்ணிட்டு எவ்வளவு வேணாலும் சோகமா இருக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு சோகத்துல இருந்து வெளியே வர்றதுக்கு மல்டி டாஸ்கிங் பண்றதோ, வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்காம வெளியே போய் சுத்துறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுங்க. பட் சாப்பிடாம தூங்காம மட்டும் இருக்காதீங்க.